இந்த சுந்தரவழியோட ஆட்டம் எப்போ தான் அடங்கும்னே தெரியலங்க. அவங்க என்ன செஞ்சாலுமே ஓயவே மாட்றாங்க. ஆமாங்க, இன்றைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரியான வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, சுந்தரவழி அவங்க ஃபோனில் வந்துட்டு நிறைய பொண்ணோட ஃபோட்டோ வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ அருணாச்சலம் அவங்க வந்துட்டு கேட்குறாங்க, என்ன உன் ஃபோனில் இவ்வளோ ஃபோட்டோ பொண்ணுங்க ஃபோட்டோவே இருக்குது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சுந்தரவழி இருந்துட்டு இது எல்லாமே நான் வந்து சூர்யாவுக்கு பார்க்குற பொண்ணுங்க ஃபோட்டோ தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அருணாச்சலத்துக்கு வந்து பயங்கர ஷாக் ஆகுது. அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுறாருன்னா விஜயோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க. விஜய் விவேக்கோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அப்போ வந்து அவங்ககிட்ட சொல்கிறாங்க, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இவங்களோட மேரேஜுக்கு வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த விஷயம் நந்தினிக்கு வந்து தெரியவே கூடாது. நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போகிறப்ப அவங்ககிட்ட நம்ம எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நடந்த மேரேஜ் வந்து சட்டப்படி ரெஜிஸ்டர் பண்ணால் சுந்தரவழியால் அசைச்சிக்க முடியாது அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு எண்ணம். அதுக்கப்புறமா இங்கிட்டு வந்துட்டு ஆனால் இவங்க பேசுகிறத வந்து நந்தினி வந்து கேட்டுடுறாங்க. பட் இவங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதை பற்றி பேசுகிறத கேட்டாங்களா இல்லை பேசும்போது ஃபைனலாக தான் வந்தாங்களா அப்படிங்கிறத நம்ம எபிசோட் பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் இருந்துட்டு நந்தினி வந்து அருணாச்சலத்தை சொல்கிறாங்க, அவங்க வீட்டில் வச்சு சொல்கிறாங்க, அவங்க மாமனார்கிட்ட சொல்கிறாங்க, சார் நீங்கள் நான் பார்க்குற வேலைக்கேற்ற சம்பளம் கொடுத்தா போதும், எக்ஸ்ட்ரா ₹1 கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்த பணத்தை அவங்ககிட்ட கொடுக்கறதுக்காக வர்றாங்க. ஸோ இது மாதிரி தான் இன்றைக்கான எபிசோட் வந்து போகுது. அருணாச்சலம் செய்ய போகிறது சரி அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீரியல் ப்ரோமோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.